வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பியூட்டி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஒயிட்னிங் கிரீம் தான் பார்க்க போறாங்க. இந்த ஸ்கின் ஒயிட்னிங் கிரீமை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முகம் வந்து நல்ல பளபளன்னு மாறிடும். இப்போ நீங்க வெயில்ல போயிட்டு வந்த உடனே நம்ம முகம் ஃபுல்லா டேன் ஆயிடும் பாருங்க. உடம்பு ஒரு கலர்ல இருக்கும், முகம் மட்டும் மாறிடும். அந்த மாதிரி டைம்ல இந்த ஸ்கின் ஒயிட்னிங் கிரீமை நீங்க வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. 100% ஆக்குங்க. நல்ல பளபளன்னு ஆக்கும். முகத்துல கருமை இருக்கிறத இந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே நீக்கிடும். அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒரு பொருள் தான் இந்த உருளைக்கிழங்கு. இந்த ஒயிட்னிங் கிரீமுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ரொம்ப திப்பி திப்பியா இருக்கும், அந்த மாதிரி இல்லாம நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த ஒயிட்னிங் கிரீமை நம்ம நைட் டைம்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்துடலாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் இந்த ஒயிட்னிங் கிரீம்ல நம்மளுக்கு வராது. நம்மளுடைய ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒயிட்டா மாறுங்க. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தோல் வந்து சிகப்பா மாறும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. அவங்கவுங்க நிறத்தை வந்து அது நல்லா வந்து எடுத்து கொடுக்குங்க. உடம்பு ஒரு கலர்ல இருக்கும், முகம் பாத்தீங்கன்னா டேனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒயிட்னிங் கிரீமை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 100% நீங்க இதை நம்பி செய்யலாங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுல சில பொருட்களை நம்ம சேர்க்க போறோம். இப்போ இதுல நம்ம தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்சது. இது உங்களுக்கு கடையில் நீங்கள் இந்த புட்டு மாவு, கொல்கட்டை மாவு இதெல்லாம் வாங்குவீங்கல்ல, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அரிசி மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாவை கூட நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பொருள் வீட்டில் இருக்கோ அதை வச்சே நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய முகத்தை வந்து அழகுபடுத்திக்கலாங்க. கொஞ்சம் கட்டியாகணும். இன்னும் கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கையில், கழுத்தில், முகத்தில் எல்லா இடத்துலையுமே நான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால நான் வந்து நிறையவே கலக்கிக்கிறேன். உங்களுக்கு கையெல்லாம் கூட சில பேருக்கு வந்து டேன் ஆகிருக்கும் வெயிலில் போயிட்டு வந்தோடனே. அவங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் மாவை வந்து சலிச்சு எடுத்திருக்கேன். சலிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக கிடைக்கும். கடையில் விற்கிறது சில டைம் வந்து குறக்குறன்னு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம், நைஸாக சலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஒயிட்னிங் க்ரீம், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்கின் ஒயிட்னிங்ல நம்ம சேர்க்கிற அரிசி மாவு நம்மளுடைய சருமத்துல இருக்கிற அழுக்க வந்து அப்படியே எடுத்துருங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கக்கூடியது தான் இந்த அரிசி மாவு. இந்த ஒயிட்னிங் கிரீம்ல சேர்க்கும் போது அது வந்து நம்மளுடைய அழுக்கெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிரும். இப்போ இந்த ஸ்கின் ஒயிட்னிங் கிரீமோட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். இந்த தேன் சேர்க்கறதுனால நம்மளுடைய முகம் வந்து நல்ல பளபளப்பா ஆகும். அதனால நம்ம இந்த தேனை சேர்த்துக்கிறோம். தேனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ ஒயிட்னிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது முகத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம கை கால் எங்கெல்லாம் கருமை இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து கீழெல்லாம் கருமை இருக்கும், நம்ம செயின் போட்டு அந்த இடம் கருமையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம நிறைய விலை கொடுத்து கடைகளில் வாங்குறதை விட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஸ்கின் ஒயிட்னிங்கை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து சோப்பு போட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் இருந்துச்சுன்னா போட்டு நல்லா வந்து கழுவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த ஒயிட்னிங் க்ரீமை எடுத்து இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
அப்ளை பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 2 hours வந்து நீங்கள் வச்சுருந்தா போதும். இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட் டைமில் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச உடனே படுத்துருங்க. காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். முகம் வந்து அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய தோலில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா அப்படியே வந்துருங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வந்து நீங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் இன்னும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 hours விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட்டு பூராவுமே நீங்கள் விட்டுடலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.